மேற்காசியாவில அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. இஸ்ரேல் ராணுவத்தில கிளர்ச்சி சர்ச்சை. ட்ரம்புக்கு சவுதி அவசரமான ஒரு எச்சரிக்கை. உக்ரைன் மீது ஈராக் பரபரப்பு குற்றச்சாட்டு. வணக்கம், நான் உங்கள் RM ராம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு. மேற்காசியாவின் பதற்றமான சூழ்நிலையில் அடுத்தடுத்து வெடித்துள்ள 3 முக்கிய சம்பவங்கள் உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ராணுவத்துக்குள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் கடுமையான ஒழுக்க நெருக்கடி, ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா விடுத்திருக்கின்ற மிக அவசரமான எச்சரிக்கை மற்றும் உக்ரைனை சுற்றியிருக்கின்ற புதிய பாதுகாப்பு சர்ச்சை ஆகியவை சர்வதேச கவனத்தை இப்பொழுது ஈர்த்திருக்கிறது. இந்த செய்தியில முதலாவது அதிர்ச்சியாக இஸ்ரேலின் புகழ்பெற்ற கியூஆர்டி படைப்பிரிவினுடைய சபார் பட்டாலியனை சேர்ந்த சுமார் 100 வீரர்கள் தங்கள் தளபதியுடன் ஏற்பட்ட கடுமையான மோதலை தொடர்ந்து அனுமதியின்றி தளத்தை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் இப்பொழுது பரவலாக வெளிவருகின்றன. சமூக ஊடகங்கள பரவரும் வீடியோக்கள்ல இஸ்ரேலிய வீரர்கள் தங்கள் அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்தபடி தளத்தை விட்டு வெளியேறுவது காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை சில அரபு ஊடகங்கள் நேரடியாக இஸ்ரேலிய ராணுவத்துக்குள் கிளர்ச்சி என வர்ணித்திருக்கின்றன. இந்த இஸ்ரேலிய வீரர்கள் தங்கள் படைப்பிரிவினுடைய பாரம்பரிய சின்னங்கள் மற்றும் அடையாளங்களை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயுதங்களை எடுத்துச் செல்லாமல் தனிப்பட்ட பொருட்களுடன் மட்டுமே அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக IDF தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக செய்திகள் வருகின்றது. இதற்கிடையில் மற்றொரு செய்தி, ஈரான் நெருக்கடி தீவிரமடைந்து வரும் இந்த நிலையில சவுதி அரேபியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா மற்றும் சவுதி கூட்டு படைகள் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்களின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து சவுதி பாதுகாப்பு அமைச்சர் இளவரசர் காலித் பின் சல்மான் நேரடியாக ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஆலோசனை நடத்தி வருகின்றார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. சவுதி நிலப்பரப்பு மற்றும் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ரியாத் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அதே நேரத்தில் ஈரானுடனான நேரடி போரை தவிர்க்க பதட்டத்தை தணிப்பதே சிறந்த வழி என்றும் வலியுறுத்தி இருக்கிறது. மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிராந்திய பதட்டத்தை அதிகரித்து வருவதாக சவுதி தரப்பு கருதுவதாகவும் தகவல்களை டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பரபரப்பான திருப்பமாக உக்ரைனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் குழுக்களை கைது செய்துள்ளதாக ஈராக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காசிம் அல் அராடி தெரிவித்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணையின் போது தாங்கள் உக்ரைனுக்காக செயற்படுவதாக ஒப்புக்கொண்டதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை உக்ரைன் வெளிவிவகார அமைச்சகம் முழுமையாக நிராகரித்திருக்கிறது. எந்த ஆதாரமும் இல்லாத அரசியல் நோக்கமுள்ள குற்றச்சாட்டுகள் இவை என கீவ் தெரிவித்திருக்கிறது. இதேவழி ரஷ்யா இந்த விவகாரத்தை மேற்கோள் காட்டி உக்ரைன் தனது நடவடிக்கைகளை மத்திய கிழக்கிற்கும் விரிவுபடுத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவத்திற்குள் ஏற்பட்டுள்ள சர்ச்சை, அமெரிக்கா, சவுதி, ஈரான் முக்கோண பதட்டம் மற்றும் உக்ரைனை சுற்றியுள்ள புதிய குற்றச்சாட்டுகள் ஆகியவை ஒன்றாக இணைந்து உலக அரசியலில் ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்கும் அபாயத்தை இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன. வரவிருக்கும் நாட்களில் இந்த 3 விவகாரங்களும் எந்த திசையில் நகரும் என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக மேலே குறிப்பிட்ட சம்பவங்கள் தொடர்பாக நாம் தொடர்ந்தும் கவனத்தோடு இருப்போம். மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் உலக வீர செய்தி தொகுப்போடு இணைந்திருங்கள். இன்னைக்கு தான் புதுசா இந்த காணொலியை பாக்குறீங்கன்னு சொன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு புதிய பிரேக்கிங் நியூஸோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.